ஓகே பிரியா பாய். பாய். ஓகே சோ பிரியா அண்ட் வைஷாலி எப்பவுமே வந்து ஒரு தைரியசாலிங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பின்னாடி வந்துருச்சு? என்னோட தைரியத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து வர நான் வைஷாலியை கூட்டிட்டு போயிருக்கேன். சோ ரெண்டு பேரும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஓகே. பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு தைரியமா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசி பார்ப்போம். என் தம்பி தனியா ஏறிக்கிட்டு இருக்கான். எங்கே செல்லும் இந்த பாதை? சொல்லு ஐலசா சொல்லு. ஐலசா ஐலசா சொன்னா வந்துடலாமாண்டி? அடடா என்கிட்ட கை காட்டுங்களேன். காட்டு. ஏய் ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தமிழ்லேயே பேசக்கூடாது, நான் மலையாளத்தில் தான் பேசணும். ஏன்னா நாங்கள் கோழிக்கோட்டில் இருக்கோம். கோழிக்கோட்டில் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செமையான ஒரு தீம் பார்க்கு தான் வந்திருக்கோம். இது என்ன தீம் பார்க் அப்படின்னு பிரியா வைஷாலி சொல்லுவாங்க. சோ இது வந்து ஃபாகி மவுண்டன் அப்படின்னு ஒரு கிட்ஸ்க்கான ஒரு அட்வென்ச்சரஸ் நடந்தே பேசிட்டே போவோம். சோ இது எங்க இருக்குன்னா கோழிக்கோட்ல இருக்கிற கக்கடம் கோயில் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. சோ என்னென்ன இருக்குன்னு நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எங்களோட உங்க ரெண்டு பேருக்கும் ஆர்வமா இருக்கா? எவ்வளவு ஆர்வமா இருக்கு? நல்லா நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வா. ஆமா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஐலசா குப்பை வண்டி ஐலசா டேய் மூட்டையடா தூக்கிட்டு வர. ஐலசா ஐலசாங்கறா. ஓ ஐலசா. என் தம்பி தனியா ஏறிக்கிட்டு இருக்கான். எங்கே செல்லும் இந்த பாதை? ஏய் நிலனா மாதிரி நீ தலையில இறங்கி நடந்து வரியா? ஐலசா ஐலசா சொன்னா வந்துடலாமாண்டி? சொல்லு ஐலசா சொல்லு. ஐலசா ஐலசா சொன்னா வந்துடலாமாண்டி? ஐயோ டேய் இப்ப எப்பறம் அந்த கவுண்டரை போட்ட? ஐலசா சொல்லாமே மேல வந்துட்டியா? சரி நீ நடந்து வரீல, அம்மாக்கு கஷ்டமா இருக்கும். அம்மாக்காக ஐலசா சொல்லு. அவ்வளவு பாசமா அம்மாக்காக ஐலசா. அம்மாக்காக சூப்பர். இது ஆக்ஷன் மேடம். இவ்வளவு நேரம் வந்து அம்மா உன்னை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இப்ப நீ அம்மாவை தூக்கிக்கிறியா? ஏன் ஏன் நான் விளையாட போகும்போது டிஸ்டர்ப் பண்ணாதாங்கிறான். பேபி உன்னை மடியில தூக்கி வச்சுக்க கூட அவன் தயாரா இல்ல. என்ன புள்ள வளர்த்துருக்க நீ? புள்ளையாடி பத்தி வச்சிருக்க. என்னமோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. அங்க பத்தியா அவனை? குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமோ எனக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு எது பெஸ்ட்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜிப்லைன் ஆக்டிவிட்டிக்குலாம் போறோம். ஓகே. சோ வந்து ஸ்விங் இருக்கு, அப்புறமா ஜிப்லைன்ல வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போற அந்த இது இருக்கு. ஓகே. அப்புறமா வேற என்ன இருக்குன்னு தெரியல, இங்க போய் பார்க்க போறோம். ஓகே. உனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு பயம் இல்லையா? பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு தைரியமா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசி பார்ப்போம். பயங்கரமா இருக்கு, ஆனா அத பண்ணணும்ன்ற ஆசையும் இருக்கு. இதெல்லாம் பண்ணி பார்க்காமலே இந்த காலம் முடிஞ்சிட கூடாது அப்படிங்கறதால எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு. ஏய் பிரியா கீழ மட்டும் பாரு எவ்வளவு ஆளுன்னு. ஐயம்மா ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. ஏய் பாத்து போ. சோ பயம் இல்லையா உனக்கு? இருக்கு இருக்கு. கீழ குனிச்சாதான் வருது ரொம்ப. எஸ்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அந்தர் பண்றோமா? உன் புள்ள உன்னை என்ன பண்ண போறான்னு மட்டும் போய் பாரு. வைஷாலி நீங்க தொட்டு பார்த்துட்டு வரதுக்காக போறீங்களா விளையாடுறதுக்கு போறீங்களா? பரல மீதி தெரியுது. எனக்கு பயமா இருக்கு एक्चुअली. பயமா இருக்கு அங்க போறங்கற. ட்ரை பண்ணனும்னு தோணுது. சரி ஓகே பிரியா பாய். பாய். ஓகே சோ பிரியா அண்ட் வைஷாலி எப்பவுமே வந்து ஒரு தைரியசாலிங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பின்னாடி வந்துருச்சு? என்னோட தைரியத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து வர நான் வைஷாலியை கூட்டிட்டு போயிருக்கேன். சோ ரெண்டு பேரும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். Vaishu, are you ready? Thumbs up. Thumbs up. Baby. Come on you can. உன்னால முடியும். thumbs up கொடு. ஏய் நான் மோட்டிவேட் பண்றேன் டு. என்ன பண்ண போற? வைஷுவால கண்டிப்பா முடியும். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா பக்கத்துல பிரியா இருக்குது. ஓ ரெண்டு பேரும் அழ போறோம். நோட செல்லம். பிரியா thumbs up காட்டு. பிரியா
எப்படி இருக்கு? என்ன சிரிக்கிற? இப்பதான் பயங்கரமா 2 பேரும் ஒரு மேட்டர் பேசணும், சிரிப்பு வந்துருச்சு. என்னது? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு 2 பேருக்கும் போறதுக்கு. 2 பேரும் என்ன நடந்தாலும் அவங்க இங்க வந்து சொல்ல மாட்டோம், அப்படியே பறக்க விட்டுருவோம். ஓகே மக்களே, இப்போ எங்க பறக்க போறாங்கங்கறத நீங்களே பாருங்க. நீ குடி. அம்மாக்கு சீக்கிரம் ஆன் பண்ணுங்களா. ரெடி 3 கம் ஆன். வைசியோட தம்பி எதிர்பார்க்கல. என்ன சொல்லி முடிஞ்சது. பிரியா போயிட்டு வா, நான் சொல்றேன். வைசு நிலனுக்கு பாய் சொல்லு. I love you வைசு. கொஞ்சம் போதுமா? ஏற வரைக்கும் இருந்துட்டு கொஞ்சம் போதுமா? எவ்வளவு கொஞ்சம் ஃபுல்லா இழுத்து போட்டு அதெல்லாம் விட வந்து ஃபுல்லாவே இழுத்து போடுங்க, அப்பதான் தெரிய ஃபீல். ஹேண்ட் டைட்டா பிடிங்க, ஒண்ணா அது பிடிங்க. லவ் யூ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பிரியா, இன்னொரு ரவுண்ட் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஐயோ சாமி விட்டுருக்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஓகே. கடவுள் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. நீ யார பார்த்த? ஏய், எப்படி இருந்தீ? அம்மாவும் 2 அம்மாவும் போனாங்களே, தைரியசாலி தானே அம்மா. 2 பேருக்கு ஒரு கைத்தறல் கொடுங்க. வைஷு எப்படி இருந்துச்சு? பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் நான் பயந்தேன் பயங்கரமா. அந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டோட பயத்தை தாண்டி 3rd 4th எல்லாம் என்ஜாய் பண்ணேன். இட்ஸ் நைஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணுல என்னென்னமோ தெரிஞ்சிச்சு, நனவெல்லாம் வந்துச்சு. இதுல என்ன தெரிஞ்சதெல்லாம் தாண்டி உங்க பிள்ளைங்க பாசம் இது கண்ணுல என்னென்னமோ தெரிஞ்சிச்சு. பட் என் கண்ணுக்கு இவனோட பாசம் தெரிஞ்சிச்சு. அம்மா அவன் அம்மா இன்னொரு ரவுண்டு போறியான்னு அவன் 2 பேரோட வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. சார், என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ராகி மவுண்டன் சொன்னாங்க. அது என்ன ஃப்ராகி மவுண்டன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நிறைய தவறு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். என்ன பாட்டு? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேன். போயிட்டாங்க. அருண் ஹாய். மக்களே, போயிட்டு இருந்தா அது அப்படியே டைவ் அடிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான் அருண். வாங்க அம்மாக்கு ஒரு கைத்தறல் கூட. அம்மாக்கு நவீன் கைத்தறல் கூட. சூப்பர். குழந்தை பிபி அதிகமா இருக்கு.